வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்ருக்கோம். அது வரைக்கும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஎன் லேட்ரல் என்ட்ரி அட்மிஷன் சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்எல்இஏ லேட்ரல் என்ட்ரி அட்மிஷனில் அந்த காலேஜஸை பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. கேட்டகரி 1 அண்டு கேட்டகரி 2 அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டகரி 1 அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ், அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியாகவும், ரெண்டாவது கேட்டகரி 2 அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரியாக வந்து லேட்டர் என்ட்ரி அட்மிஷனில் காலேஜஸை ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரி 1ல யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் வந்து என்னென்ன எங்கெங்கெல்லாம் இருக்குது, அப்புறம் கான்ஸ்டியூஷன் காலேஜஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியான ஒரு தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சர்க்குலரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதுல அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுல கேட்டகரி 1 அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா சீட்ஸ் இன் பிடெக் டிகிரி கோர்சஸ் இன் கவர்மெண்ட் எய்டட் அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அண்ட் கான்ஸ்டியூஷன் காலேஜஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி 1 அப்படிங்கிறதுல கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் இப்போ இந்த கேட்டகரி 1ல என்னென்ன கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் இருக்குது, என்னென்ன கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் காலேஜஸ் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இதில் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேம்பஸ். அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய மெயின் கேம்பஸ் இதான் என்ன சொல்லுவாங்கன்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிஇஜி கேம்பஸ் கிண்டி சென்னையில் இருக்குது. சரிங்களா? இது அட்டானமஸ் காலேஜ். அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அட்டானமஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா ஏசிடி கேம்பஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ளாரையே இருக்குது. சரியா? கிண்டி. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் அண்ணா யூனிவர்சிட்டி, இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே இதில் தான் இருக்குது. இதில் அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா மெயினாக சிஇஜி கேம்பஸ் ஒன்று, ஏசிடி கேம்பஸ் ஒன்று, அதுக்கப்புறம் எம்ஐடி கேம்பஸ்னு 3 சொல்லுவாங்க மெயினாக. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி அட்டானமஸ், இதுவும் சென்னை எம்ஐடி கேம்பஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, தாம்பரம். சரிங்களா? இது மூணுமே பார்த்தீங்கன்னா மெயினான 3 அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா சிஇஜி கேம்பஸ், ஏசிடி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்பவும் மூணுமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய உள்ள அந்த கண்ட்ரோல்ல வருது. இது வந்து தனியா வந்து செயல்படுது அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளேயே. சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பியூர் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அண்ணாமலை நகர் கடலூர்ல இருக்கு. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல்ல கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அந்த பேசிஸ்ல வந்து வந்துருச்சு. சரிங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டானமஸ் காலேஜ். ஸோ இதை தான் இந்த 5 காலேஜஸும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்றாங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது 5மே பார்த்தீங்கன்னா பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா பியூர் கவர்மெண்ட். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல அது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடியது. இனி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கக்கூடிய ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் என்னென்னலாம் இருக்கு, எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். சரிங்களா? தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது அட்டானமஸ், இது கோயம்புத்தூர்ல இருக்கு, ஜிசிடி கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரியில் இருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது அட்டானமஸ், இது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கருப்பூர் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார்மலி இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஐஆர்டிடின்னு சொல்லி சொல்லுவாங்க, இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸாவே மாத்திட்டாங்க. அது முன்ன தனியாக இருந்துச்சு, இப்போ அதை வந்து கவர்மெண்ட்டே அண்டர்டேக் பண்ணி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸாக மாத்திட்டாங்க. இது ஈரோடுல இருக்கு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதுவும் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சியில இருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜஸ். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அடுத்து தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காரைக்குடியில் இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பியூர் கவர்மெண்ட் காலேஜ். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் நடத்தக்கூடிய ஒரு காலேஜ். இருந்தாலும் ரொம்ப ஆரம்ப காலத்தில் அவங்க வந்து இந்த காலேஜஸ்லாம் ஆரம்பிச்சதுனால அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து அந்த காலேஜஸ் வந்து எடுத்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க.
கோர்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன்லி ஒரிஜினலாக கவர்மெண்ட் காலேஜஸுக்குள்ள என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோ அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அவங்க வாங்குவாங்க. எய்டட் காலேஜ் அது மட்டும் இல்லாமல் அந்த எய்டட் காலேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் தனியாக வந்து அதே மாதிரி ஒரு கோர்ஸை வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலேஜஸில் கவர்மெண்ட் கோர்ஸும் இருக்கும். அதுக்கப்புறம் எய்டட் அந்த இதில் நீங்கள் கவர்மெண்ட் எய்டட் அந்த கோர்ஸில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டுறீங்களோ அந்த ஃபீஸ் தான் வரும். செல்ஃப் சப்போர்ட்டிங் அப்படிங்கிற கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அவங்க எவ்வளோ ஃபீஸ் சொல்கிறாங்களோ அந்த காலேஜஸில் எவ்வளோ ஃபீஸ் சொல்கிறாங்களோ அந்த ஃபீஸ் தான் நீங்கள் கட்டணும். மெயினாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலே மொத்தம் 3 காலேஜ் தான் இருக்குது. பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்குது, அட்டானமஸ் காலேஜ் தான் இது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதுவும் அட்டானமஸ், இதுவும் கோயம்புத்தூர்ல தான் இருக்குது. அதுக்கப்புறம் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதுவும் அட்டானமஸ், இது மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி அந்த கான்ஸ்டியூஷன் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது என்னன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட உறுப்பு காலேஜ் தான். பட் இதுவும் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய கண்ட்ரோல் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் தான். சரிங்களா? இதுலேயும் உங்களுக்கு கவர்மெண்ட்ல என்ன ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அந்த ஃபீஸ் மட்டும் தான் வாங்குவாங்க. சரிங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதுவும் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேயே தான் இருக்கு. அது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது கோயம்புத்தூர்ல இருக்கு. நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி. அது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கடலூர். யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர். அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கன்னியாகுமரி. யூனிவர்சிட்டி விஓசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடி. அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ராமநாதபுரம். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் காலேஜஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. மொத்தம் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல 5 வகையான காலேஜஸ் இருக்கு. சிஇஜி கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டியில் சிஇஜி கேம்பஸ், ஏசிடி கேம்பஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஐடி கேம்பஸ், அதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் பியூர் கவர்மெண்ட் காலேஜ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 காலேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்க? அண்ணா யூனிவர்சிட்டியோட உறுப்பு கல்லூரிகள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரி 1 அப்படிங்கிறதுல வரக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ் தான். அந்த எய்டட் காலேஜில் மட்டும் எய்டட் காலேஜ்லையும் கவர்மெண்ட் கோர்ஸ் இருக்கு, செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் இருக்கு. அதனால நீங்க வந்து அந்த எய்டட் காலேஜஸ்ல பார்த்தீங்கன்னா நீங்க கோர்ஸை செலக்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான கோர்ஸோட டைப்னு பார்த்துக்கோங்க. டிபார்ட்மெண்ட் ஒன்றா தான் இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸுக்கு பக்கத்தில் அந்த பிரான்ச்சுக்கு பக்கத்தில் போட்டிருப்பாங்க. எஸ்எஸ் அப்படின்னா செல்ஃப் சப்போர்ட். செல்ஃப் சப்போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியார் காலேஜ். சரிங்களா? தனியாக நீங்கள் வந்து அது அவங்க அந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் சொல்கிறாங்களோ அந்த ஃபீஸ் தான் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா அந்த கேட்டகரி 1ல வரக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ் என்னென்ன காலேஜஸ்லாம் அந்த கேட்டகரி 1ல வரும் அப்படிங்கிறத பற்றி அவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா தான் எங்களுக்கும் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோனுடைய கமெண்ட்ல வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷனை கொடுங்க. அல்லது நாங்கள் ஏதாவது வேற ஏதாவது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாலும் வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அப்போ தான் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ போடும்போது எங்களுக்கு நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீடியோ வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.